சொல்லுங்க உங்க என்கிட்ட இருக்குது. நீங்க துட்டு கட்டெல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது. ஊட்டாத மட்டும் மணல கொட்டிடுங்க. ஒரு சவுக்கு கொம்பை எடுத்து பொண்ணில பூரா சீவிட்டு இத கொண்டு அங்க நிக்க வச்சு பின்னாடி ஒரு சொருவி அந்த புது வீட்டுக்கு நேரம் எட்டு வயது அவருக்கு என்னாச்சு நீ வச்சுக்கிற அவரா ஊரு உள்ள வந்து இறங்குறோம். நாங்க இறங்குறதுக்கு முன்னாடி வேன்ல இருந்து எங்களை புடிச்சு தள்ளிக்கிட்டு வந்தா ஒண்ணு 5வது படிக்கிற பசங்களை கேக்குறான், ஏ பசங்களா கூட்டம் எங்க போய்கறி ஆக்குறாங்கன்னு கேக்குறான். அந்த பசங்க இந்த மெத்த விட்ட காமிச்சிட்டு ஏமா ஊருக்கு முன்னாடி போய் உக்காடுறான். வாய் இலை கொடுக்குறாங்க. சின்ன ஏழை அந்த அக்கா கை ஊட்டி கீச்சு போடுறான். அவன் எம்மா கழிச்சுக்கிறான். அம்மா இலையை கேட்கறான். எம்மா பேசல இந்த இடத்துல சாப்பாடை வைக்கிறாங்க. வேணான்னு சொல்ல மாட்டான். கண்ணன் உட்காந்து வச்சுட்டு தள்ளிட்டு பிறகு அதுக்கப்புறம் சொல்றான், அட என்னங்க எனக்கு உடம்பு சரி கூட சாப்பாடு அங்க வச்சுக்கிறான். சாம்பார் பக்கி எடுத்துன்னு வராங்க. என்ன குழம்புன்னு கேக்குறான். சாம்பார் ஒண்ணு மூஞ்சி மூச்சு வலிக்கு போட்டு அந்த கோழிக்கறின்னா தான் தெம்பாய் வந்து உட்காடுறான். சாப்பிட்டு வரான எவ்வளவு இடம் இருக்குது அங்க பத்தாயின்னா எவ்வளவு லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. பட்டாமடான் போய் சுத்துல பத்துக்கிறான். ஊருக்கு அது கூப்பிடுறாங்க. பாபாஜார மணி ஆகி போச்சு நாடகத்தாருமேனு கூப்பிடுறாங்க. நான் பைய எடுத்துக்கின்னு பட்டாமடான் போறேன். இவன் பத்துங்கிறத பார்த்துட்டு நான் என்ன நினைச்சுங்கிறான். ஓ பணமரம் வைக்க போட்டு வச்சுக்கிட்டு உள்ள
வரேன் நானு உள்ள வந்து போட்டு விசில் வச்ச உடனே வரான். நாங்க போடுற பவுடர் மொத்தையும் மூஞ்சில வாரி பூசிக்கிறான். மேல ஜாக்கி எடுத்து வந்து பபுனு பஸ்காரன் கேக்குறான், நான் யாரு, நான் எந்த நாடு, என் பேரு என்ன, என் ஊரு என்ன, ஏன் மேல வர ஒக்கால இவனுக்கு தெரியாது. முன்னாடி பாண்டிச்சேரி பக்கத்துல நாடகம் ஆக்கி உக்காந்து பஸ் ஸ்டாண்ட்ல கணக்கு போட்டு எல்லாரும் டீ சாப்பிட சொன்னேன். இவன் ஒண்டி தனி தொஞ்சுன்னு நின்னுறான். என்னடா வேணும்னு கேட்டான். வாத்தியார ஒரு ரூபாய் நான் கொடுன்னு கேட்டான். நான் எதுவும் சாக்லேட் வாங்கறதுக்காகறான்னு ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். அம்மா இந்த ஒரு ரூபாய் எடுத்துக்கு நம்ம எங்க போறான், இவன் எத்தனைக்கு வைக்கிறான்னு எடை போறதுக்கு போறான் பொழுது எனக்கு தெரியாது. அந்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல அமிச்சு லைட் ஏறுது. அந்த இடம் மிஷின் மேல போய் ஏறி நிற்கிறான். ஏமா மிஷினை குமிரி போய்கிட்டு ஏமா கடைக்காரன் எங்களோட சண்டைக்கு வந்துட்டான். யார் மிஷின் மேல ஏறி நின்று கேட்டான். நான் தீர்த்து சொல்லிட்டேன், ஐயா தப்பா நினைக்காத, எங்க கட்ட ரோடு மெதிக்கிற ரோல் ஒண்ணு இருக்குது, அதுதான் ஏறி நின்று இருக்கா, என்ன பாய்ச்சுன்னு கேட்டேன். வேறங்க குமிரி போய்க்குதுன்றான். அவங்க ஆயிரத்தி 500 பயன் கட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு வந்தேன். மரானத்து தவளை குப்பை நாடகம் வேன் ரிப்பேர் ஆகி போச்சு. சேர் ஆட்டோ கூப்பிட்டேன். முதல்ல 7 பேரை ஏற்றி அமிச்சேன். இன்னும் 7 பேர் இருக்கிறாங்க. 6 பேர் ஏறி உக்காந்துட்டாங்க. 7வது ஆளுமா ஏறி உக்காரான். ஏமா 3 டயர் வச்சு கொடுங்க. உனக்கு இது மட்டும்தான் தெரியும். ஐயா இன்னொரு விஷயம், நம்ம ஊருக்கு தெரிஞ்ச அவனது விஷயம். ஏன்னா நம்முடைய தாய் கிராமம், நம்மளுக்கு தாய் தகப்பன விளங்குறவங்க இவங்க 2 பேர் தான். தாய் தகப்பன இல்லைன்னா பிள்ளைங்களே கிடையாது. அதனால இந்த தாய் உள்ள இதை நம்ம சொல்லியே ஆகணும். பெருமையா சொல்லணும். அத பேர் எதை சொன்னாலா பெருமையா சொல்லணும். அவனை போட்டு அடிச்சு கிடக்குறேன். தாய் கிராமம் கையை தூக்காத பேசு. எங்களுக்கு அது போதும். கை தூக்கினா அவன் கீழே வந்துருவான். புளிக்கிறானா புளிக்கலையான்னு தெரியலையே. எரும மாடை தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும் கொஞ்சம் ஆளை. இவரு கழிச்சாரு என்ன வருமா என்ன பத்தி பெருமையா சொல்றேன். எம்மா ஒண்ணும் கிடையாது. எம்மா மெட்ராஸ்ல பாரிஸ்ல தான் எங்களை மத்தவர் இது மாதிரி துணி, இது மாதிரி துணி, இந்த துணிலாம் எங்கூடாலும் கிடக்கும். இது மாதிரி ஸ்கிரீன் துணிலாம் பாரிஸ்ல போனா மட்டும்தான் இது மாதிரி துணிலாம் கிடைக்கும். ஆமா, எல்லாரும் என்ன பண்ண கம்பெனி வேணா எடுத்துக்கினேன். எங்க ஓனர் என்ன சொன்னாரு, ஏம்பா இந்த வருஷம் புதுசா கம்பெனி கட்டிக்கிறோம், எல்லாருமே புது துணி எடுக்கணும், எல்லாரும் பேண்ட் ஷர்ட் மாட்டிக்கின்னு சென்னை கிளம்புனா எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் வந்துருக்கோம் உத்தரமேருன்னு சொன்னார். எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். வேணும் சென்னைக்கு போயிடுச்சு. துணியும் எடுத்து முடிச்சிட்டோம். துணி எடுத்து முடிச்சு நான் என்ன சொன்னேன், ஏன்னா என்ன பட்டா வேணா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மெரினா பீச் பக்கத்தில் தானே இருக்குது, போயிட்டு போகலான்னு நான் சொன்னேன். அண்ணன் நான் சொன்னாரு, சரி அதுக்கு நான் ஓனர் பேசுறேன்னா. ஓனரும் தங்கமான ஆளு போய் சொல்லக்கூடாது, உண்மையிலே தங்கமான ஆளு. ஏன்னா கல்லன் லோன் காசு கேட்டுக்கிற தருவாரன்னு தெரியல. தெரியும் நல்ல ஆளு. எல்லாரும் பீச்சுக்கு போலான்னு எல்லாம் கிளம்பிட்டாயம்மா. பேச்சுக்க ஆமா,
எல்லாம் வேனை விட்டு இறங்கி போறாங்க. போறாங்க. இவன் பீச் மண்ல இறங்கி காலை வச்சவொடனே 2 அடிக்கு உள்ள வாங்குது. எல்லாம் நடந்து போனா உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மெரினா பீச்ல கடலப்பருப்பு மாவுல அப்படியே முழு மீன் அப்படியே போட்டு வச்சிருப்பான். இவருக்கு மீனை பார்த்தவனே பசி எடுத்துக்கிச்சு போலுது. அம்மா அந்த மீனை எத்தனை நாள் எண்ணெயில போட்டு வச்சானுங்களோ தெரியல. இவன் இந்த மீனை 1க்கு 2 எடுத்து பேராயிரம். ஈராஞ்சான சும்மா இருக்க கூடாதா? இந்த மீனை பத்தலன்னு இந்த மீனை பேராஞ்சான். இவன் பீராஞ்சிட்டு நடக்க 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 சீர மாட்டேங்குது போது மீன். அம்மா இவனுக்கு அந்த நேரத்தை தான் முட்டிக்கிட்டு நிற்குது போல். தம்பி தம்பி என்னால முடியல, எனக்கு பாத்ரூம் வர மாதிரி பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்குது, என்னால முடியலன்னு சொன்னாரு. இது மாதிரி புள்ளியா இருந்தா பரவாயில்ல, மண்ணை தட்டி உக்காருலாம். இந்த பெருசா எங்க ஆயிடுச்சுமே உக்கார வைப்பீங்க, எங்க ஆயிட்டுமா உட்கார வைப்பீங்க. அந்த இடத்துல 4 சக்கர வாகனங்கள் நிறைய இருந்தது. இந்த மீன்பாடி தள்ளு வண்டின்னு நானும் கூட்டுமாய் சரி நான் நின்னுக்கிறேன், நீ உக்காருனா என்ன? இவன் அவுத்துன்னு உக்காந்தான் பார். அடிக்குதுமா அடிச்சு வச்சு மோட்டர் மாதிரி அடிச்சு முடிச்சு, தம்பி நான் போயிட்டேன், காலி எங்கப்பா கழுவணும்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஏன்னா ஏன் கவலைப்படுற, கடல் தண்ணி தான் இவ்வளோ திருங்க போய் கழுவி வாங்கன்னு சொன்னாங்க. வேற என்ன பண்ணாரு, ஆளைக்கிட்ட போய் நின்ட்டாரு. ஆளையாண்ட போனாரு. பிறகுத்தான் காலு இந்தியா பேச்சுக்குது, வயிறு இந்தியா பேச்சுக்குதா. இதுக்கு மேல முடியல, இவன் இப்படியே நின்னுங்கிறான். ஆளா வரும்போது இப்படி இருக்கான். ஆளை போயிடுச்சா கையால பிடிச்சிக்கிறான், இந்த கையை எடுத்து மறைக்கிறான். மறுபடியும் அலை வரும்போது இப்படி நம்ம அலை போயிட்டு இப்படி ஆப்பிக்கணும். இதுக்கு தொட பூரா 5000 ஏன்னா இன்னும் கொஞ்ச தூரம் இறங்கி போன, இன்னும் கொஞ்ச தூரம் இறங்கி போய் 2 கையும் அப்படி நம்ம இந்த உப்பு மண்ணை அறிவா அப்பிக்கிறான். அப்பின்னு எப்படி நடந்து வரான். அவ்வளோ பெரிய கடலை சூத்து கை தெரியாத பொட்டை நீ எங்களை போட்டு அடிச்சுக்கிறீங்க. நான் இந்த வேலையை செஞ்சேன். ஐயா எதை ஒன்னாலும் எடுத்துருவா. சரி நான் என்ன சொல்றேன் ஐயா, இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பூமாலை. பூமாலை. ஆமா. இந்த மாலை ஆணாக இருந்தாலும் சரி சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரி, யாருக்கு அந்த 2 முறை பயன்படுது. ஆமாண்டா. உண்மையா இல்லையா? உண்மைதான். தாய்க்கு தகப்பனும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பிள்ளையை பெற்றெடுத்து அரும்பிள்ளையாக வளர்ந்து திருமணம்னு சொல்லுவாங்க. மணமாலை. மணமாலை முதலில் போடுவது மணமாலை. மணமாலை இறுதியில் போடுவது பிணமாலை. பிணமாலை. 2 தடவை. இது உண்மையா இல்லையா ஐயா? உண்மைதான்டா. சத்தியமா? சத்தியமா. இந்த மாலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணு. மாலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா 2 தடவை பயன்படுதா பயன்படலையா? 2 தடவை பயன்படுது. சத்தியமா. அதே இந்த மாலை மேல சத்தியம் பண்ணு சொல்லி உப்பு மண்ணில் சூத்துக்கல. காலையில் புத்து மாலையில் உதிரக்கூடிய மலர், அதுக்கே ஆயுசு கிடையாது. அது மேல போய் சத்தியம் பண்ண சொல்றா. நான் தான் இப்படி நடந்து வந்தேன். பல்பு கிட்ட கட்டிக்கிறாங்க. ஓ வச்சு நான் அப்பயே சொன்னங்க நானு. ஏன்னா இது மாதிரி கிட்ட கட்டாதீங்க. ஊர வேசக்கார சும்மா பல்கா இருப்பான். அவன் வவுத்துக்கு பீ துணுங்கிறான், பிரியாணி துணுங்கிறான். ஆளு சூத்து வாயில பத்தி ஆளு ரொம்ப மோசமான ஆளுனா சாட்சியால அடிச்சு லைட்டு ஒன்றரை போதுன்னு சொல்றேன். அதுக்கு அந்த லைட்டு போடுறா சொன்னாரு, அடிக்கிற ஜவுடியா பையனை ஒழுங்கா அடிக்க சொல்றாரு. சத்தியமா அவர்தான் சொல்றேன். யாருமே கிடையாது.
சத்தியம் வாங்கிட்டு வரக்கூடாது. ஏய், இந்த சிவசங்கராவை கோட்டையாளர் கொடியே. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்னடா பெரிய மனுஷனா இல்லையாடா? கடாய்ச்சிருவான் இல்லைன்றான் பாரு அவன். அப்ப கிழக்கா பையனாவா? இந்த சிவசங்கராவை கோட்டையாளர் கொடியே. ஏய், சும்மா பேச வேண்டிய கூடாது. என்ன பேச விடா? இல்ல நீ பேசும்போது அவன் பேசுறாமா? என்னடா உங்களுக்கு நாய் வந்துக்குது பாரு. ஓ. ஜெயமாதா சுடே. ஜெயமாதா சுடே. அடே. ஜெயமாதா சுடே. ஆமாங்க. கீழே சிறப்போடு ஆட்சி வருகிறேன். ஆமா. எனக்கு கீழே இங்கே யாருமே தெரியாது. யாருமே கிடையாது. அப்படி இருக்க போது நீ வருவதற்கு காலதாமதம். வேண்டாம் என்றால் கட்டுக்கட்டி அப்படி இருக்க என்னை பணிந்தார்களா? ஐயா அனைவரும் பணிகிறார்கள் ஐயா. ஜெயமாதா சூரியனை வாழ்க, ஜெயமாதா சூரியனை வாழ்க என்று வாயார வாழ்த்துறாங்க ஐயா. இது எனக்கு நிகர் யாருமே கிடையாது. கிடையாது. இருந்த போதிலும் இப்போது புறப்பட வேண்டும். தேக்க வைக்கையா. பத்தியா என்னடா இந்த பையூர்ல யாரோ சாராயத்தை விக்கிறாங்க. டேய் ஏதோ வீரர்கள் மற்றவர்கள் கேட்கிறது. ஆமாங்க. இந்த சிவசங்கராவை கோட்டை நாடி யார் வந்தாலும் சரி செல்லவராக இருந்தால் உள்ளே அனுப்பு. ஐயா தீவராக இருந்தால் அடித்து ஆட்சி